வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 10ஆம் வகுப்பு கணிக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் 1.4 பயிற்சியில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும். விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும். இங்கே 4 வளைவரை படம் கொடுத்துருக்காங்க. அந்த வளைவரை படத்துலேருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம். அந்த குத்துக்கோடு ஒரு புள்ளியில் வெட்டினா அது சார்பு, 2 புள்ளியில் வெட்டினா அது சார்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டணும். 2, 3 எத்தனை புள்ளி இருந்தாலும் அது சார்பு கிடையாது. அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு பரவளையம் கொடுத்துருக்காங்க. x டேஸ் y டேஸ் ஒரு பரவளையம் கொடுத்துருக்காங்க. இந்த பரவளையம் எதில் வெட்டுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது ஆதி புள்ளி. சரி, இப்போ ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். அந்த குத்துக்கோடு எப்படி இது பண்ணுறோம்னா, ஒரு குத்துக்கோடு எப்படி இருக்குது, எத்தனை புள்ளியில் வெட்டுது, 1, 2 புள்ளியில் அந்த குத்துக்கோடு வெட்டுது. வெட்டும்போது இது என்னது, இந்த குத்துக்கோடு வரைபடத்தில் எத்தனை புள்ளிகளில் வெட்டுகிறது, காரணம் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போனா குத்துக்கோடு இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பல்ல. இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பல்ல. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், ரொம்ப எளிமையான கணக்கு. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. ஒரு வளைவு தான் இது. ஆக்சுவலாக என்னதுன்னா, இது ஒரு வளைவு தான் நம்ம அப்படி கொண்டு வரணும். ஒரு வளைவை கொண்டு வரும்போது அது எத்தனை புள்ளிகளில் வெட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது கணக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த வளைவு எத்தனை புள்ளிகளில் வெட்டுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு நேர்கோடு வரைகிறோம். நேர்கோடு எத்தனை புள்ளிகளில் வெட்டுது, நேர்கோடு எத்தனை புள்ளிகளில் வெட்டுது, ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. அப்போனா இந்த இது என்னது, சார்பு. குத்துக்கோடு எல்லா இதுலேயுமே காரணம் எழுதுங்க. குத்துக்கோடு ஒரே புள்ளியில் வெட்டுவதால், எதை, வரவளையத்தை புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பாகும். இது சார்பாகும். அடுத்து 3வது கணக்கு பார்த்தோம்னா, 3வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு பரவளையம். இது 3வது கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மூணாவது கணக்கில் எஸ் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ். ஓகே, இப்போ 3வது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் வடிவத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆதிப்புள்ளி வழியே வருது, இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்த வரவளையத்தை குத்துக்கோடு வரைகிறோம். குத்துக்கோடு எத்தனை புள்ளிகளில் வெட்டுதுன்னு சொல்லி பார்ப்போம். குத்துக்கோடு எத்தனை புள்ளிகளில் வெட்டுது, 1, 2, 3 புள்ளிகளில் வெட்டுது. குத்துக்கோடு எத்தனை புள்ளிகளில் வெட்டுகிறது, 3 புள்ளிகளில் வெட்டுது. அப்போனா இது சார்பல்ல. ரீசன் எழுதிக்கோங்க. குத்துக்கோடு வளைவரையை 3 புள்ளிகளில் வெட்டுவதால்
இது சார்பல்ல. புரியுதாம்மா? ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டினா தான் வந்து அது வந்து சார்பாகும். ஒரு 2, 3, 4 கூட இருக்கலாம் சில நேரத்தில். அதெல்லாம் வந்து சார்பு கிடையாது. அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். 4வது கணக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. நம்ம எப்பயும் போடுறது தான். ஓகே, 4வது கணக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் போல் எக்ஸ் ஒய் டேஸ்லாம் எழுதிக்கலாம். சரி, இது வந்து ஒரு நேர்கோடு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். குத்துக்கோடு வந்து எத்தனை புள்ளியில் வெட்டுது? ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. குத்துக்கோடு எத்தனை புள்ளியில் வெட்டுது? ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது வந்து என்னது? சார்பாகும். வளைவரை இல்லை நேர்கோடு, எது வளைவரைனாலும் நேர்கோடுனாலும் ஒன்று தான். வளைவரை குத்துக்கோட்டை ஒரு புள்ளியில் வெட்டுவதால், புள்ளியில் சந்திப்பதால் கூட போடுங்க. வேர்ட்ஸை கூட மாற்றிக்கலாம். சந்திப்பதால், ஏன்னா வளைவரை தானே சந்திக்குது. குத்துக்கோடுனா வெட்டும். வளைவரை சந்திப்பதால் இது சார்பாகும். புரியுதா மாணவர்களே? மீண்டும் ஒரு கணக்கில் சந்திப்போம்.